இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வீட்டுல இருந்தா ஜாயிண்ட் ஃபேமிலியா? உங்க வீட்டுக்காரமா கூட தான் இருக்கீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்கறதுக்கு நின்றுடுறாங்க கல்யாண வீட்டுல. அதை தாண்டி மாப்பிள்ளையும் பொண்ணு இந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நம்ம வந்து அனாமத்தா உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு, யாராவது என்னை பார்க்கணும் அப்படின்னு. இந்த சகிப்புத்தன்மை இருந்ததால் தான் அவர்களுக்கு 40 வருடமாக குடும்பம் நடத்த முடியும். நம்ம சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அற்புதமா நம்ம சம்பாதிக்க வேண்டியது பணமா புகழான்னா கிடையவே கிடையாது சார். நம்ம சம்பாதிக்க வேண்டியது கல்கத்தால பையன் அமெரிக்கால இருக்கான். அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு பிளாட் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பிளாட்ல எல்லா வசதியும் இருக்கும். இப்படி ஒரு பெல் அடிச்சா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, பெல் அடிச்சா லாண்ட்ரி துணியை வாங்கிட்டு போயிடுவாங்க, பெல் அடிச்சா எல்லாம் பண்ணிடுவாங்க சார். எல்லா வசதியும் அந்த பையன் பண்ணி கொடுத்துட்டு அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு வாரமா அந்த வீட்டு கதவு திறக்கவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ ஸ்மெல் அடிச்சு, ஏதோ ஒரு நாற்றம் வந்திருக்கு அந்த வீட்டுல இருந்து. கடைசியா எல்லா செக்யூரிட்டி எல்லாம் உடைச்சு பார்த்தா அவங்க அம்மா இறந்த நிலையில உள்ள கிடந்திருக்காங்க சார். அந்த உடல் அழுகிய நிலையில் இறந்த நிலையில கிடந்திருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து அத்தனை சம்பாதித்த அந்த பையன் வாட்ஸ்அப் காலில் தன்னுடைய தாயினுடைய இறுதி காரியத்தை பார்த்திருக்காங்க. இப்படித்தான் இன்றைய சமூகம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அற்புதமா நம்ம சம்பாதிக்க வேண்டியது பணமா புகழான்னா கிடையவே கிடையாது சார். நம்ம சம்பாதிக்க வேண்டியது நல்ல குடும்பத்தை தான் ஒருவன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். ஒரு காலகட்டத்துல ஜாயிண்ட் ஃபேமிலின்னா என்று எல்லாரும் கேட்பாங்க, அப்பா அம்மாவோட இருக்கீங்களா? அங்க அம்மா அவங்களோட தான் இருக்காங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியாங்க. டேய், அப்பா அம்மாவோட இருந்தா தான் அது பேர் குடும்பம். அண்ணன் தம்பிகளோட பெரியப்பா சித்தப்பாக்களோட இருந்தா தான் அது ஜாயிண்ட் ஃபேமிலி. கரெக்டா சார்? ஒரு காலத்துல பெரியப்பா சித்தப்பாவோட இருந்தாக்கா அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பா அம்மாவோட இருந்தா அது ஜாயிண்ட் ஃபேமிலினா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே வீட்டுல இருந்தா ஜாயிண்ட் ஃபேமிலியா? உங்க வீட்டுக்காரமா கூட தான் இருக்கீங்களா? 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க, பரவாயில்ல, கூட்டு குடும்பமா இருக்கீங்க. சரி, நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. ஒரு காலத்துல கல்யாண வீட்டுக்கு போவோம், எப்படி இருக்கும்? பொண்ணோட அப்பாவும் பிள்ளையோட அப்பா அம்மா வந்து வரவேற்பாங்க. வாசல் நின்று வாங்க 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 வாங்கன்னு வரவேற்பாங்க. கரெக்டா? வாசல் நின்று வரவேற்பாங்க. இன்னைக்கு நம்ம போறோம், பொம்மை வணக்கம் சொல்லு. ஒரு பொம்மை இப்படியே கையை ஆட்டிக்கிட்டு பொம்மை அது எனக்கும் வணக்கம் சொல்லுது. அந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரன் வரான், அவனுக்கும் வணக்கம் சொல்லுது. இது யாருக்கு வணக்கம்? அது தாண்டி சார் ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு வாசல்ல 4 பேர் நிப்பாட்டி பன்னீர் தெளிக்க வைப்பாங்க. இப்ப மிஷின் வந்துருச்சு. அதுல பன்னீரை ஊத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுது. அது நம்ம உள்ளர வந்த சட்டையெல்லாம் நனைஞ்சு. இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம வீடு அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தா வரவேற்று இப்ப ஐயா வந்து ஒவ்வொருத்தரும் வரும்போது வணக்கம் சொல்லி அவங்களும் நினைச்சிருந்தாங்க. அப்படி சொன்னா தானே சந்தோஷமா இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்கறதுக்கு நின்றுடுறாங்க கல்யாண வீட்டுல. அதை தாண்டி மாப்பிள்ளையும் பொண்ணு இந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நம்ம வந்து அனாமத்தா உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு, யாராவது என்னை பார்க்கணும் அப்படின்னு அனாமத்தா உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. அது இப்ப சாப்பிடுறப்பெல்லாம் அந்த காலத்துல எப்படி கல்யாண வீட்டுல சாப்பிடும் போது பெரியப்பாக்கு முட்டைக்கோசு போடுங்க, இந்த அத்தை வந்திருக்காங்க அவங்களுக்கு கேசரி வைங்க, இவங்களுக்கு சாம்பார், இப்படி சொன்னாதானே நல்லா இருக்கும். இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கிறப்ப பின்னாடி ஒருத்தர் நிக்கிறான், இந்த எந்திரிச்சிட்டாரு மோர் வந்துட்டாரு, அவர் எந்திரிச்சிரு. மானம் இருக்குல்ல, அவருக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, எந்திரிச்சிருவாரு. நம்ம நிக்கிறோம்ன்றதா இருந்தாலும் தெரியும்ல, நமக்கு பின்னாடி வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான். மோர் சாப்பிட்டாலும் இருந்தாலும் கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்றான். இன்னும் சில கல்யாணத்துல சார் தட்டை கொடுத்துடுறாங்க கையில. எங்க அப்பா சொன்னாரு, சோத்துக்கு நீ தட்டை தான் தூக்குவேன்னு. அது நீங்க கல்யாண வீட்டுல தான் நடக்குது, பப்பேன்ற பேர்ல. நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கையா தட்டை தூக்கி நிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்டு காசை இவனுக்கு மொய்யும் எழுதிட்டு தட்டை தூக்கி நிக்க வேண்டியது. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை கல்யாணத்தை கொடுத்துடுறாங்க மொத்தமா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை, இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னத்துக்கு சார் போடுவாங்க, A to Z ஈவெண்ட்ஸ். நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறதுல இருந்து, மண்டபம் பார்க்கறதுல இருந்து, தேங்காய் பை போடுறதுல இருந்து எல்லாத்தையும் அவனே பார்த்துடுறான். மொத்தமா அவனே பார்த்துடுறான். நீங்க 6 மாசம் கழிச்சு டைவர்ஸ் வேணும்னா அவனே அட்வொகேட்டையும் பார்த்து கொடுத்துடுறான். இந்த தம்பி என்ன தெரியுமா பண்ணுவான், சாக்லேட்டை உடனே சாப்பிடுவான். இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு ஒரு இடத்துல எடுத்து வைப்பாங்க. இந்த தம்பி என்ன பண்ணுவான், காலையில எந்திரிச்சு இந்த அக்கா ஒரு இடத்துல வச்சிருக்கும்ல, அதையும் எடுத்து தின்றுவான். இது தினம் நடக்கும். அப்பா 2 வாங்கிட்டு வருவாரு, தம்பி 1 சாப்பிடுவான், அக்கா ஒரு இடத்துல வைப்பாங்க, இவன் காலையில எந்திரிச்சு அதையும் சாப்பிடுவான். இது தினம் நடக்கும். ஒரு நாள் கிளாஸ்ல திருக்குறள் நடத்துறாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு திருக்குறள் நடத்துறாங்க. வீட்டுல வந்து வீட்டு பாடம் எழுதுறப்ப அக்காட்ட கேட்கறான், அக்கா
இந்த அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ்னு ஒரு திருக்குறள் வருது. அன்புனா என்ன காரணம்? அன்புனா என்ன காரணம்? இந்த அக்கா சொன்னாங்க, அப்பா 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவாரா? ஆமா. நீ ஒண்ணு சாப்பிடுவியா? ஆமா. நான் உன்னை எடுத்து வைப்பேனா? ஆமா. நீ அதையும் போய் சாப்பிடுவியா? ஆமாக்கா. நீ சாப்பிடுவேன்னு தெரிஞ்சும் அதே இடத்துலயே தினம் வைக்கிறேன் பாத்தியா, அது பேரு தான் அன்புன்னு அந்த அக்கா. எங்க அப்பா டயாலிசிஸ் பேஷண்டா இருந்தாங்க, பெட் ரிட்டனா இருந்தார். கிட்டத்தட்ட 7 வருஷம் பெட் ரிட்டனா இருந்தார், படுக்கையில தான் இருந்தார். எங்க அம்மா தான் அவருக்கு எல்லாம் பண்ணாங்க. பெட் ஃபேன் தான் வைக்கணும் அவருக்கு, பெட் ஃபேன் தான் வைக்கணும். எங்க அம்மா சாப்பிட போறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, ஏங்க பெட் ஃபேன் வைக்கட்டுமான்னு. இல்ல 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 அப்படின்னு கரெக்டா எங்க அம்மா சாப்பாடை போட்டு அந்த சாம்பாரெல்லாம் ஊத்தி பிசையும் போது எங்க அப்பா கூப்பிடுறாரு, பெட் ஃபேன் அவை, பெட் ஃபேன் அவைன்றாரு. எங்க அம்மா போய் கையை கழுவிட்டு அந்த பெட் ஃபேனை வச்சு எல்லாம் அவருக்கு சுத்தப்படுத்திட்டு திரும்பவும் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவாங்க சார், வந்து சாப்பிடுவாங்க. இந்த சகிப்புத்தன்மை இருந்ததால் தான் அவர்களுக்கு 40 வருடமாக குடும்பம் நடத்த முடியும்.